வணக்கம் நண்பர்களே. ஒரு அசாதாரணமான நகரத்தை பற்றி கேள்விப்பட்டீர்களா? வாட்ஸ்அப் இல்லை, வைஃபை இல்லை, ரேடியோ இல்லை, கூடவே செல்போன் சிக்னல் கூட இல்லை. நம்ப முடியாத மாதிரி இல்லையா? ஆனால் இது உண்மை. இந்நகரத்தின் பெயர் கிரீன் பேங்க். இது அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜினியா மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய நகரம். இங்கு வாட்ஸ்அப் மட்டுமில்லை என்று நினைக்காதீங்க. இந்த நகரம் நேஷனல் ரேடியோ குவைட் ஜோன் எனப்படும் பகுதிக்குள் வருகிறது. இது சுமார் 12,000 சதுர மைல் பரப்பளவுடைய பகுதி. இந்த பகுதியில் வயர்லெஸ் சிக்னல்கள், வைஃபை, ப்ளூடூத், ரேடியோ டவர்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் இங்குள்ள கிரீன் பேங்க் அப்சர்வேட்டரி என்னும் ரேடியோ தொலைநோக்கியின் செயல்பாடுகளில் சிக்னல்கள் இடையூறாக இருக்கக் கூடாது என்பதற்காக. கிரீன் பேங்க் அப்சர்வேட்டரி என்பது உலகின் மிகப்பெரிய ஸ்டீரபிள் ரேடியோ தொலைநோக்கி. இதன் உதவியால் விண்வெளியை ஆராய்கிறார்கள். டைனியஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை கூட இது பிடிக்க முடியும். அப்படி இருக்க, ஒரு சின்ன செல்போன் சிக்னல் கூட இந்த ஆய்வுகளுக்கு பெரிய இடையூறு. அதனால்தான் இந்த நகரம் முழுக்க வயர்லெஸ் சிக்னல் தடை செய்யப்பட்டுள்ளது. அங்குள்ள மக்கள் எப்படி வாழ்கிறார்கள்? நம்ம மாதிரி டிக்டாக், இன்ஸ்டா, யூடியூப் என்று எதுவுமே கிடையாது. பேசணும்னா நேரில் சந்திக்கண்டும். இப்போது நாம் மறந்து போன அனலாக் வாழ்க்கையை இவர்கள் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய சூப்பர் மார்க்கெட் கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க முடியாது. ஆனாலும் அவங்க அத ரசிக்கிறாங்க. அந்த பகுதியில ஒரு ரேடியோ போலீஸ் ஃபோர்ஸ் கூட இருக்கு. அவர்கள் மக்கள் வீட்டுக்குள்ள போய் மைக்ரோவேவ் கூட அதிக ரேடியேஷன் விடுகிறதா என்று சோதனை பண்ணுவார்கள். இது கவர்மெண்ட் சாங்ஷன்ட் பணி. அது மட்டும் இல்லாம EHS எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வாழ்கிறார்கள். ஏனென்றால் வேறெங்கும் வயர்லெஸ் ரேடியேஷன் காரணமாக அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கிறது. அதாவது அவர்களுக்கு கிரீன் பேங்க் ஒரு தெய்வீகமான இடம் மாதிரி. இந்த இடத்துல இருந்தால்தான் நம்ம உண்மையிலேயே அமைதியை உணர முடியும். சத்தமில்லாத உலகம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத உலகம். இது மாதிரியான ஒரு நகரம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறது என்பதிலேதான் அதிசயம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையாக இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.